மந்திரப் பூஞ்சாணி. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் தென்கரையில் அமைந்திருந்த சிறிய கிராமத்தில் விவசாயம் முக்கிய வாழ்க்கை நெறியாக இருந்தது. அந்த கிராமம் நம்பிக்கை, அன்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. அங்கேயே வசித்தது ஒரு சிறுவன். அவன் பெயர் கணேஷ். கணேஷின் வாழ்க்கை சாதாரணமாக இருந்தது. அவன் தன் குடும்பத்திற்காக விவசாயத்தில் உதவினான் மற்றும் பள்ளிக்குச் சென்று படித்தான். ஆனால் அவனுக்கு ஓர் அசாதாரணமான திறமை இருந்தது. அவன் சித்திரங்களை மிக அழகாக வரைய முடியும். கணேஷின் தாய் ராதா கணேஷின் கலை திறமையைக் கண்டு பெருமைப்படுவார். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கித் தருவார். ஒருநாள் கணேஷ் பள்ளியில் இருந்தபோது ஒரு மந்திரவாதி கிராமத்தில் வந்தது பற்றிய செய்தி வந்தது. அவன் அருகில் இருக்கும் அனைவரும் அந்த மந்திரவாதியின் மேஜை பார்ப்பதற்கு விரைந்தனர். கணேஷ் கற்றை பிடித்து ஓடி வந்தான். மந்திரவாதி கரிகாலன் மிகச் சிறந்த மரபணுக்காரன். அவன் தன் கைகளில் மந்திரங்களை பயன்படுத்தி மாயாஜாலங்களைச் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினான். கணேஷ் மகிழ்ச்சியுடன் அவரது நிகழ்ச்சியை பார்த்தான். நிகழ்ச்சி முடிந்தபின் கரிகாலன் கணேஷை நோக்கி அழைத்தார். சிறுவா, உன் கலை திறமை பற்றி நான் கேள்விப்பட்டேன் என்று கூறினார் கரிகாலன். நீ உன் வாழ்க்கையில் சிறந்து விளங்க ஒரு சிறப்பு பரிசு தர விரும்புகிறேன். கணேஷ் குழப்பத்துடன் ஆனால் ஆர்வமுடன் கரிகாலனின் கையில் இருந்த மந்திரப் பூஞ்சாணியை ஏற்றுக்கொண்டான். இந்த பூஞ்சாணி மந்திர சக்தி கொண்டது. நீ இதை பயன்படுத்தி வரையும் சித்திரங்கள் உயிர் பெற்று நிஜமாக மாறும். ஆனால் இதை நன்றாகவே பயன்படுத்த வேண்டும் என்றார் கரிகாலன். கணேஷ் அவனுடைய கண்களால் மந்திரப் பூஞ்சாணியை ஆராய்ந்து பார்த்து கரிகாலனுக்கு நன்றி தெரிவித்தான். வீட்டிற்கு வந்தவுடன் அவன் தன் படுக்கை அறையில் பூஞ்சாணியை வைத்து அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கினான். அடுத்த நாள் அவன் தன் பழைய சித்திரங்களை எடுத்து மந்திரப் பூஞ்சாணியைக் கொண்டு புதிதாக சித்திரம் வரைந்தான். அவன் வரையும்போது பூஞ்சாணி மெல்ல விழுந்தது. சில நிமிடங்களில் அவன் வரைந்த படங்கள் உயிர்ப்புடன் அவன் முன்னால் தோன்றின. அவன் முதல் சித்திரம் ஒரு அழகான குயில். குயில் தன் சிறகுகளை விரித்துக் கொண்டு பறந்தது. கணேஷ் இந்த மாயாஜாலத்தால் மிக்க மகிழ்ச்சியடைந்தான். அவன் இதை தன் தாயிடம் சொல்ல விரைந்தான். ராதா இதைக் கண்டு வியப்பில் மூழ்கினார். ஆனால் மகனின் மகிழ்ச்சிக்காக ஆசி தெரிவித்தார். கணேஷ் தனது மந்திரப் பூஞ்சாணியின் சக்தியை பயன்படுத்தி கிராமத்தை மகிழ்ச்சியடையச் செய்யத் தொடங்கினான். அவன் வரைந்த பூக்கள், பறவைகள், நீரோட்டங்கள் எல்லாவற்றும் நிஜமாக மாறின. கிராம மக்கள் கணேஷின் திறமையை வியந்து அவனை புகழ்ந்தனர். ஒருநாள் கிராமத்தில் உள்ள பெரிய நிலக்கரிசல் நிலத்தில் நீர்வளக் குறைபாடுகள் ஏற்பட்டன. விவசாயம் பாதிக்கப்பட்டது. மக்கள் கவலையில் மூழ்கினர். கணேஷ் தன் மந்திரப் பூஞ்சாணியை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய அணையை வரைந்தான். கண்டு மகிழ்ச்சியடைந்த மக்கள் வரையும் அணையை பார்த்து சந்தோஷத்தில் வாய்விட்டு சிரித்தனர். கணேஷின் பூஞ்சாணி அசரீரமாக மாறியது. அது காகிதத்தில் இருந்த வண்ணமே நிஜமாகி ஒரு பெரிய அணையாக மாறியது. அதைக் காண மகிழ்ச்சியடைந்த மக்கள் தண்ணீரினால் நிறைந்த தங்கள் நிலங்களை மீண்டும் அறுப்பதற்கு தயாரானார்கள். கணேஷின் புகழ் விரைவில் பரவியது. அவர் எழுதிய காட்சிகள், ஓவியங்கள் மற்றும் அவனது கதைகள் எல்லா இடங்களிலும் பரவின. மந்திரப் பூஞ்சாணியின் சக்தியால் கிராமம் விரைவில் வளமாக மாறியது. இந்நிலையில் இராச்சியத்தின் மன்னன் இந்த செய்தியை கேட்டார். மந்திரப் பூஞ்சாணியை பெறும் ஆசையால் மன்னன் தன் வீரர்களை அனுப்பி கணேஷை அரண்மனைக்குள் அழைத்துக் கொண்டு வரச் சொன்னார். கணேஷ் மன்னனின் ஆணையை ஏற்றுக்கொண்டு தனது மந்திரப் பூஞ்சாணியுடன் அரண்மனைக்குச் சென்றான். மன்னன் இந்த பூஞ்சாணியின் சக்தியால் தன்னுடைய செல்வம், புகழ் மற்றும் அதிகாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். மன்னன் கணேஷிடம் பல விலையுயர்ந்த பொருட்கள், கோபுரங்கள் மற்றும் தேவாலயங்கள் வரையச் சொன்னான். கணேஷ் தன் மனதில் ஒரு சந்தேகத்துடன்
மன்னனின் ஆசைக்கு ஏற்ப வரையத் தொடங்கினான். பூஞ்சாணியின் மாயாஜாலம் நிஜமாக மாற மன்னன் மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் அவன் தன் சொந்த நலனுக்காகவே இதனை பயன்படுத்த நினைத்தான். கணேஷ் மன்னனின் செல்வச் செழிப்புக்காக மந்திரப் பூஞ்சாணியை பயன்படுத்தியதால் தனது இதயத்தில் நிம்மதி இல்லை என்று உணர்ந்தான். அவன் மக்களின் நலனுக்காகவே இதை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு முறையைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான். ஒருநாள் மன்னனின் கோபத்தில் இருந்து தப்பிக்க ஒரு வழி கண்டுபிடிக்க முடிவெடுத்தான். அவன் மன்னனிடம் மகிழ்ச்சிக்காக ஒரு பெரிய திருவிழா வரைய வேண்டும் என்று சொன்னான். மன்னன் உடனே சம்மதித்தான். திருவிழாவுக்கான பெரிய ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தபோது கணேஷ் அவன் சாமர்த்தியமாக மந்திரப் பூஞ்சாணியின் சக்தியை பயன்படுத்தி ஒரு அழகான கப்பலை வரைந்தான். அதனை பார்க்க மன்னனும் அவரது உதவியாளர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். திருவிழா ஆரம்பிக்கும்போது கணேஷ் தன் வரைந்த கப்பலுக்குள் ஊர்ந்து சென்று அதில் பயணம் செய்தான். மாயாஜாலத்தில் அவரது கப்பல் பறந்தது. மன்னன் இதனை உணர்ந்து அவனை தடுக்க முடியாமல் தவித்தான். கணேஷ் தன் கிராமத்திற்கு திரும்பி வந்தான். அவன் மந்திரப் பூஞ்சாணியால் கிராம மக்களுக்கு மேலும் பல நன்மைகள் செய்யத் தொடங்கினான். மன்னன் அவனை தேடி வந்தாலும் கணேஷின் திறமைக்கு பயந்து அவனுக்கு தீங்கு செய்ய முடியாது என்று நினைத்தான். கணேஷ் தனது கலைத்திறன் மற்றும் மந்திரப் பூஞ்சாணியின் சக்தியால் மக்களின் நலனுக்காக பணிபுரிந்தான். அவன் சிறந்த ஓவியன், சாமர்த்தியமான கலைஞர் மற்றும் நல்ல மனிதராக விளங்கினான். அந்த மந்திரப் பூஞ்சாணியும் கணேஷும் கிராமத்தின் வரலாற்றில் என்றென்றும் நினைவுகளாக இருந்து மண்ணின் மக்களுக்கு ஊக்கமளிக்கும் கதையாகவே நிலைத்துவிட்டது. அந்த மந்திரப் பூஞ்சாணியின் கதை எல்லா இடங்களிலும் சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை, அன்பு மற்றும் மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்கின்றது. கணேஷ் தனது பூஞ்சாணியால் வரைந்த அனைத்து சித்திரங்களும் இன்னும் அந்த கிராமத்தில் வாழ்வியல் பகுதியாய் மாறிவிட்டன.